ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாரோட ஃபேவரட் சிக்கன் பிரியாணி என்னோடய ஸ்டைலில். இன்றைக்கி நான் 1/2 kg சிக்கன் பிரியாணி பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் 1/2 kg சிக்கனை எடுத்து ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி ஒரு 1 hour போல் விட்டுடுறேன். இப்போது மேரினேஷனுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் ஆட் பண்ணேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்போவுமே லெமன் ஜூஸ் போடுங்க சிக்கனில். இந்த ஸ்டெப் நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுறது. அந்த ஃபவுல் ஸ்மெல் பிடிக்காது, அதனால் எப்போவுமே லெமன் தான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுவேன். லெமனு, சால்ட்டு, நான் வீட்டு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் நான் பசங்களுக்கு கொடுக்குறனால அதுதான் மோஸ்ட்லி போடுவேன். உங்களுக்கு கலர் ப்ளஸ் அடிஷ்னல் காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். இதோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, தயிர் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிட்றேன். இப்போ தாளிக்கலாம். நான் குக்கரில் தான் பண்ணுறேன். நான் எப்போவுமே இப்படி தான் எல்லா ஐட்டம்ஸையுமே ஒரு பிளேட்டில் ஃபஸ்ட்டே நறுக்கி எடுத்துக்குவேன். இப்போது குக்கரில் ஆயில் விட்டு பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கணும். பிரியாணிக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க ஐட்டம்ஸோட மெஷர்மெண்ட்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பிரியாணியை நம்ம தம் டைப்பில் தான் செய்ய போகிறோம், அதனால் நல்லா வதக்கிக்கோங்க எல்லா ஐட்டம்ஸையுமே. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் க்ரீன் சில்லியும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட நம்ம ஒரு கை புதினா, ஒரு கை கொத்தமல்லி ஆட் பண்ணி வதக்கலாம். மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை அதில் போட்டுடலாம். போட்டது நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 kg பிரியாணின்றனால நான் 1/2 kg பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். யூஸ்வலாக நான் வாங்குகிற பாஸ்மதி ரைஸ் இது தான். பேக்கெட்ஸ் பழக்கம் கிடையாது, லூஸில் தான் வாங்குவேன். அதை ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். அதுக்குள்ளே இது ஒரு சைடு வேகட்டும். இன்பிட்வீன் கேப்பில் ரைத்தாக்கு மேக் பண்ணிடலாம். அதுக்கு தயிர் வெளியில் தான் வாங்கினேன். தயிர் அதில் இன்றைக்கி கேரட்ஸ் துருவி எடுத்திருக்கேன், கட் பண்ணியும் போட்டுக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட குக்கும்பர் இருந்துச்சு, அதனால் அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பிஞ்ச் சால்ட்டு போட்டால் ரைத்தா ரெடி. இப்போ இது நல்லா வதக்கணும். இது எப்படின்னா கிட்டத்தட்ட அந்த கிரேவியை நம்ம அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட்ற மாதிரி. மோரோவர் 90% ஃபினிஷ் ஆகிடணும். ஏன்னா நம்ம பிரியாணியை தம் தான் போட போகிறோம். ஸோ அதில் அந்தளவுக்கு வேக போகிறது கிடையாது, அதனால் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்க அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எல்லா இடமும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் மெஷர் பண்ணி இதுக்கு தேவையான அளவு தண்ணியை கெட்டிலில் போட்டு வச்சுருந்தேன். அது நல்லா கொதிக்க இருக்கிறத எடுத்து நம்ம அப்படியே இதில் ஊற்றிக்கலாம். 1:1.5 ரேஷியோ. இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். கிட்டத்தட்ட இந்த ரைஸுமே 75% அபவ் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் தண்ணி லைட்டாக மேலே இருக்கும்போது புதினா, கொத்தமல்லி எல்லாம் போட்டு மேலே போட்டுட்டு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அரிசியை உடச்சிடாதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே இந்தளவு தண்ணி இருக்கும்போது குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்லா சிம்மில் ஒரு 10 to 15 minutes விட்டுருங்க. ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ரெஸ்ட்டில் விட்டுட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா குக்காய் கிடச்சிருந்தது, நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருந்தது. எப்போவுமே பிரியாணி ரெடி ஆனதுக்கப்புறமேட்டு நல்லா சென்டரில் போட்டு அப்படியே குத்தி எடுக்காமல் கொஞ்சம் ஜென்டிலாகவே ஹேண்டில் பண்ணுங்கள், இல்லைனா அரிசி உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அவ்வளோதான், நம்ம பிரியாணி ரெடி. பாயில்டு எக்கோட சர்வ் பண்ண வேண்டியது தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோடய சேனலில் மோஸ்ட்லி கேக் வீடியோஸ் தான் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ரெசிபீஸ் வேணும்னா ரெசிபின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபாலோ ASP Cakes ஃபார் மோர் வீடியோஸ்.